கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. இந்த ஆலயத்தினுடைய 50 ஆண்டுகால வரலாறு மிக சிறப்பான வரலாறு. 1975 கட்டப்பட்ட இந்த ஆலயம் இந்த ஆண்டு 2025 ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் இந்த பொன்விழா வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய ஆலயத்தினுடைய வரலாற்றை ஒரு சில வார்த்தைகளிலே வர்ணிப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்காதே என்று சொல்லி. இந்த ஆலயம் கட்டப்பட்ட அந்த ஆண்டிலிருந்து இன்று வரை பல்வேறு மாற்றங்களை கண்டிருக்கிறது, மக்களுக்கு மகிழ்ச்சி தந்திருக்கிறது. அதிலும் சிறப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த ஆலயம் ஒரு மிக சிறந்த புகலிடம் அல்ல, 2வது இல்லமாக ஆன்மீகத்தினுடைய மையமாக இருந்து வந்திருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து இந்த மண்ணை முத்தமிட்ட, இந்த மண்ணிலே வலம் வந்த புனித அருளானந்தர் இந்த இடத்துல 23 நாட்கள் தங்கியிருக்கிறார். அப்படி தங்கியிருந்த பொழுது மக்களை சந்தித்திருக்கிறார், மக்களின் வாழ்வோடு இரண்டு கலந்திருக்கிறார், அவர்களுடைய கலாச்சாரங்களை கற்றிருக்கிறார், அவருக்கு தெரிந்து ஆன்மீக வழிகாட்டுதலை மக்களோடு பகிர்ந்திருக்கிறார். இவைகளெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சில சம்பவங்கள் தான். ஆனாலும் இன்று வரை அவர் வாழ்ந்துவிட்டு சென்ற அந்த மாபெரும் மதிப்பீடுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவருடைய பெயர் கொண்ட இந்த ஆலயமானது மிக சிறப்பாக 50 ஆண்டுகளை கடந்து ஒரு ஆலயமாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கு ஏறக்குறைய 300 குடும்பங்கள் இந்த பங்கிலே, இந்த பகுதியிலே கிறிஸ்தவர்களாக, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இடம் இறைவனுடைய இல்லமாக இருந்து வழிநடத்துகிறது. இந்த ஆலயத்தினுடைய 50வது ஆண்டை கொண்டாடுகிற இந்த வேளையிலே இந்த வரலாற்று புகழ்மிக்க சின்னமாக இருக்கிற இந்த ஆலயத்தினுடைய புகழை இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்வது, எங்களுடைய சமூகத்திற்கு குறிப்பாக பகிர்ந்து கொள்வது எங்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக பொன்விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரணம் அது வரணும், மரணத்திலும் ஒரு புரட்சி. எல்லோரும் மரணிக்கிறார்கள், ஆனால் ஒரு சிலரின் மரணம் மட்டும்தான் மறுவாசிப்பு செய்யப்படுகிறது, வர்ணிக்கப்படுகிறது. ஏன்? தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லையே. இயேசுவின் வார்த்தை மொழிகள் அல்ல, வாழ்வின் வழிகள். மரவ நாட்டின் மாணிக்கமாய் தமிழகத்தின் கலாச்சார பண்பாட்டை பற்றி கொண்டவராய் வலம் வந்து தமிழ் பண்பாடு போற்றுதற்குரியது என்பதில் எல்லளவும் சிந்தாமல் சிதறாமல் தன் அறிவை பயன்படுத்தி தமிழனாய், தமிழ் பண்பாளனாய், ஒரு வீரனாய், தியாகியாய், ஏன் புனிதனாய், ஓரியூரின் மண்ணிற்கு புகழ் சேர்த்தவனாய், தான் மட்டும் வாழ்தல் தரணிக்கு இழுக்கு, தன் இரத்தம் சிந்தி ஒரு திருமுழுக்கு யோவானாய், தான் நம்பின சிக்கென பிடித்து கொண்ட இயேசுவின் சீடனாய், தன் அன்றாட சிலுவை சுமந்தவனாய், இயேசுவின் போதனை வாழ்வால் போதித்தவனாய், இறுதி வரை இயேசுவுக்காய் இன்னுயிர் தந்து இரத்தம் சிந்த, சென்று வா மகனே வென்று வா என்ற வீரத்தாயின் கலங்கமில்லா தேசப்பற்றுதலுக்காய் தன் தெய்வீக நம்பிக்கையாய் வாழ்ந்த எங்கள் புனிதரே, உங்கள் வரவு சத்தியமங்கலத்தை வளரச் செய்தது, மிளிரச் செய்தது. நீவிர் என்றும் எமக்காய் பாதுகாவலாய், பரிந்து பேசுபவராய், பாதுகாப்பவராய் வருவீர் வருவீர். வரலாறு அவசியம், வாழ்க்கைக்கு வரலாறு அவசியம். வரலாற்றை விடுத்து வாழ்வை வரையறுக்க முடியாது.
1973 துவங்கி 1975 கட்டப்பட்ட நம் அருளானந்தரின் சத்தியமங்கல ஆலயத்திற்கு இவ்வாண்டு பொன்விழா. இது நம் விழா, 50 ஆண்டு சரித்திர விழா. கட்டுவோர் விலக்கிய கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல். இது நம் கண்களுக்கு வியப்பு. இது ஆண்டவரின் அருட்செயல். இவ்விடத்தில் ஒரு ஆலயம் அமைவதென்பது நமக்கெல்லாம் கிடைத்த மாபெரும் அருட்கொடை. கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். இது நம் ஆன்றோரின் பொன்மொழி. கலாச்சார பண்பாட்டு சமூக சீர்திருத்தங்களின் ஒட்டுமொத்த கலவை மட்டுமல்ல இவ்வாலய அடையாளம். இது ஒரு சமூக எழுச்சியின் சின்னம். ஆலயம் 16ஆம் நூற்றாண்டின் போர்த்துக்கல் நாட்டிலிருந்து மிஷனரியாக புறப்பட்ட புரட்சி புயல் ஜான் தி பிரிட்டோ நம் பாதுகாவலர் அருளானந்தர். அவர் பெயரில் எழுப்பப்பட்ட இவ்வாலயத்திற்கு பொன்விழா 1975 கட்டி முடிக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு பொன்விழாவினை சிறப்பிக்கிறோம். இது வெறும் நிகழ்வு அல்ல, இது ஒரு நிறைவு, நீண்டகால வரலாறு. இது ஒரு காலச்சுவடு, காலங்களை கடந்த வரலாற்று சின்னம். இதை பெருமைப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். வரலாற்றை திரும்பி பார்ப்போம், வரலாற்றை வாசிப்போம், வரலாறு நம்மை திரும்பி பார்க்கும். அருளானந்தர் ஆலய பொன்விழா நல்வாழ்த்துக்கள். மூன்று மாத காலம் இவ்வாலயம் புதுப்பிக்க பெற்றது. ஆலய புதுப்பித்தல் மனிதனின் வாழ்க்கையில் புதுப்பிப்பது என்பது அவன் சிந்தையில், செயலில் மற்றும் மனத்தில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கிறது. இது நம்பிக்கை மற்றும் ஆற்றலின் தொடக்கம். ஆலய புதுப்பித்தல் ஆன்மீக மாற்றத்தை, வளர்ச்சியை, சமூக உறவை, உடல் சார்ந்த மற்றும் ஆன்மீகம் சார்ந்த வளத்தை உறுதிப்படுத்த. ஆலய புதுப்பித்தல் வழிபாட்டிற்கு புத்துணர்வு தருவது, இறை மனித உறவின் நெருக்கத்தை உறுதிப்படுத்துவது. ஆலய புதுப்பித்தல் இறை மக்களை ஒன்றிணைத்து வழிபாடு உற்சாகத்தோடு புதுப்பொழிவை தர தூண்டுகிறது. புதுப்பித்தல் வழிபாட்டில் புத்துணர்ச்சியை தருகிறது, வெளிப்படுத்துகிறது. புதுப்பித்தல் விசுவாசிகளை தங்களின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்துகிறது. விசுவாசிகளின் மத்தியில் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது, முழு பங்கேற்பிற்கு அழைக்கிறது. ஆலயம் புதுப்பித்தல் மக்களை மனித இறை உறவில் மேன்மைப்படுத்துகிறது. ஆலய புதுப்பித்தல் இறை நம்பிக்கையும் நம்பிக்கையாளர்களின் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தும் ஆற்றல் மிகு அனுபவம். ஆலய புதுப்பித்தல் பழையன கழிதல், புதியன புகுதல். இது நம்பிக்கையின் அடையாளம், புது வாழ்வின் துவக்கம். இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுவதற்காய் உங்கள் முன்பாக கருத்தை வைத்த பொழுது நீங்கள் மனமு வந்து எல்லா காரியங்களையும் ஒத்துழைத்து இந்த 3 மாதங்களிலே நம்முடைய யூபிலி விழாவை, ஆலயத்தினுடைய யூபிலி விழாவை கொண்டாடுவதற்கு ஒத்துழைத்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நமக்கு விசேஷமான ஒரு ஆண்டு. 2025ஆவது ஆண்டு நம்முடைய ஆலயத்தினுடைய பொன்விழா ஆண்டு மட்டுமல்ல, அகில உலக திரு அவையும் இந்த ஆண்டை யூபிலி ஆண்டாக கொண்டாடுகிற இந்த வேளையிலே அகில உலக திரு அவையோடு இணைந்து நாம் இந்த 2025ஆவது ஆண்டை இந்த ஆலயத்தினுடைய யூபிலி ஆண்டாக அருளானந்தருடைய பெயர் கொண்ட இந்த புகழ்பெற்ற இந்த ஆலயத்தை இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம். ஆகவே அருளானந்தருடைய ஆசிரம், ஆண்டவர் இயேசுவனுடைய ஆசிரம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உங்கள் அனைவருக்கும் பொன்விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். புனித அருளானந்தரின் ஆசி மரலும் என்றும் உங்களோடு இருப்பதாக. நெறிகற்ற மாந்தரின் வாழ்வை வளப்படுத்திய செம்மலை, அடக்குமுறைக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் அடிபணியாது பண்பால், பாசத்தால், அன்பால் மக்கள் மனதில் வலம் வந்தவரே, வாழ்வது ஒரு முறை, மனித குலம் அதை அன்பிற்கு அழைத்துச் செல்வதே உம் பணியின் உச்சம். நீர் சிந்திய இரத்தத்தால் மண் சிவந்தது, புவி புலர்ந்தது. செம்மன் புனிதரே, அருளானந்தரே, இதோ உம் புகழ் எம் பங்கின் கொடி பாடலுடன். இயேசுவின் உண்மை ஊழியனாய் இம்மண்ணில் வாழ்ந்த எங்கள் அருளானந்தரே,
தியாகத்தின் உருவாய் இயேசுவின் வழியில் வாழ்ந்தவரே, உன் நாமம் பாடிடுவோம். செம்மண் புனிதரே, அருளானந்தரே, வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோமே, அருள் பொழிந்து எம்மை ஆதரிப்பீரே. வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோமே, அருள் பொழிந்து எம்மை ஆதரிப்பீரே. செம்மண் புனிதரே, அருளானந்தரே, வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோமே, அருள் பொழிந்து எம்மை ஆதரிப்பீரே. வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோமே, அருள் பொழிந்து எம்மை ஆதரிப்பீரே. செம்மண் புனிதரே, உம் சீரம் தாழ்த்தி தந்தவரே, உம் ரத்தம் மண்ணில் சிந்தினிரே. உம் சீரம் தாழ்த்தி தந்தவரே, உம் ரத்தம் மண்ணில் சிந்தினிரே. உம் நாமம் எந்நாளும் வாழ்த்தி பாடுவோம், உம் நாமம் எந்நாளும் வாழ்த்தி பாடுவோம். போர்ச்சுகல் தேசத்தில் உதித்தவரே, இந்திய மண்ணில் பாதம் பதித்தவரே, மரியாளின் மைந்தன் இயேசுவின் வழியில் மறையினை போதிக்க வந்தவரே, நெறிக்கெட்ட வாழ்க்கையின் தவற்றை உணர்த்திய நெஞ்சுரம் கொண்ட போதகரே, நீதியின் வழியில் நாங்கள் நடந்திட எங்களுக்காக வேண்டிடுவீரே. நீதியின் வழியில் நாங்கள் நடந்திட எங்களுக்காக வேண்டிடுவீரே. செம்மண் புனிதரே, சத்திய வேதத்தை அறிவிக்கவே சத்திய மங்களம் வந்தவரே, இயேசுவின் மேல் வைத்த தனியாத அன்பினால் பாடுகள் உடலில் ஏற்றவரே, உலகத்தின் மாந்தர்கள் உண்மையாய் வாழ இன்னுயிர் தியாகம் செய்தவரே, அன்பின் வழியில் நாங்கள் நடந்திட எங்களுக்காக வேண்டிடுவீரே. அன்பின் வழியில் நாங்கள் நடந்திட எங்களுக்காக வேண்டிடுவீரே. செம்மண் புனிதரே, அருளானந்தரே, வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோமே, அருள் பொழிந்து எம்மை ஆதரிப்பீரே. வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோமே, அருள் பொழிந்து எம்மை ஆதரிப்பீரே. செம்மண் புனிதரே, அருளானந்தரே, வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோமே, அருள் பொழிந்து எம்மை ஆதரிப்பீரே. வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோமே, அருள் பொழிந்து எம்மை ஆதரிப்பீரே. செம்மண் புனிதரே, உம் சீரம் தாழ்த்தி தந்தவரே, உம் ரத்தம் மண்ணில் சிந்தினிரே. உம் சீரம் தாழ்த்தி தந்தவரே, உம் ரத்தம்
இரத்தம் மண்ணில் சிந்தினீரே. உம் நாமம் எந்நாளும் வாழ்த்தி பாடுவோம், உம் நாமம் எந்நாளும் வாழ்த்தி பாடுவோம். செம்மண் புனிதரே.